என் அன்பு செல்வங்களே, உங்களை இதை தவிர வேறு எப்படி நான் அழைக்க வேண்டும்? அழைக்கக்கூடும், அழைப்பேன். அன்பு செல்வங்களே, தாத்தா நீங்கள் அப்படி சொன்னாக்கா நாங்கள் கூட அப்படியே சொல்லணும். நாங்கள் சொல்லுவோம், நீ தான் சொல்லுவீங்களே, ஒரு செவத்தில் ஒரு பந்து அடித்தாக்கா அது திருப்பி தான் நம்பிக்கை வரணுன்னு. அதே மாதிரி நீங்கள் அன்பு செல்வங்களேன்னு நாங்களும் அன்பு தாத்தாவே, அன்பு ஓலைப்புள்ள தாத்தாவே என்று சொல்ல ஆசைப்படுகிறோம். கோவித்து கொள்ளாதீர்கள். இருக்கிறது தானே சொல்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கிறது தானே நாங்களும் சொல்கிறோம். ஓலைப்பள்ளி தாத்தாவே. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் செல்வங்களே, நீங்களும் உண்மையை பேசுகிறீர்களே. தாத்தா, நம்மளாம் யாரை மாதிரி இருக்கணும்? ஒரு ஒரு எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் தாத்தா. நம்மளாம் யாரை மாதிரி நம்ம வாழணும் சொல்லுங்கள் தாத்தா. சொல்லுகிறேன் என் செல்வங்களே. சொல்லு தாத்தா. சீக்கிரமாக சொல்லுங்கள் தாத்தா. இன்னும் வேறு ஏதாவது புதுசாக சொல்கிறதுக்கு டைம் வேணும். ஓகே செல்வங்களே, நம்ம இந்த மெழுகு வச்சு கேண்டில், நம்மளாம் மெழுகு வச்சியை போல் இருக்கணும். மெழுகு வச்சியை போலவா? என்ன தாத்தா, சரியா சொல்லுங்கள் தாத்தா. ஆமாம் சொல்லுங்களே. நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரையில் எப்படி ஒரு கேண்டில் மெழுகு வச்சு ஆரம்பமானது, அது முளைக்கும்போது என்று சொல்லலாம். ஆரம்பத்திலிருந்து அது எரிந்து கொண்டே சாகும் வரை அது எரிய ஆரம்பித்ததிலிருந்து, நாம் பிறந்ததிலிருந்தே இறக்கும் வரையில் அந்த மெழுகு வச்சு எரிஞ்சு 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 கடைசியில் அணிந்து போகுது இல்லையா, அது வரலையும் நம்ம அந்த மெழுகு வச்சியை போலவே நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவேன். தாத்தா, சரியா சொல்லுங்கள் தாத்தா. எப்படி என்றால், அந்த மெழுகு வச்சியை நாம் பற்ற வைத்தால், அந்த மெழுகு வச்சியை கொளுத்தினால், பற்ற வைத்தால் என்றது நல்லா இருக்குது. ஆரம்பத்தில் அதை கொளுத்தின உடனே அது இறக்கும் வரையில் அந்த கேண்டில் எரிஞ்சிக்கினே கடைசியில் வரையிலும் அந்த கேண்டில் வச்சு நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இருளிலே இருக்கும் ஒருவருக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. ஆரம்ப காலத்திலிருந்தே, நமது சிறு வயதிலிருந்தே நாம் பெரியவர்களாகி சாகும் வரையில் நாம் மற்றவர்களுக்கு உதவியாகவே இருக்க வேண்டும். கொஞ்சம் புரிஞ்சிச்சு தாத்தா, நீ சொல்கிறது. அந்த மாதிரி இந்த மெழுகு வச்சு எரிய ஆரம்பத்திலிருந்து அனைவரிலும் எப்படி மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறதோ, இருளிலே இருக்கும் ஒருவருக்கு வெளிச்சமாக இருக்கிறதோ, அதே மாதிரி நாம் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரையில் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். நாம் சொல்லலே, நாம் உதவி செய்து நன்மைகளை செய்து நம் வாழ்நாள் முழுவதும் கழிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். தாத்தா,
நீங்கள் சொன்னது கரெக்டு தாத்தா. அதே சமயத்தில் இந்த கேண்டில் மெழுகு வச்சை உதாரணமாக சொன்னீங்களே, அதுதான் தாத்தா ஹைலைட்டு. இந்த பாயிண்ட்லேயே, இந்த பேச்சிலேயே அதுதான் தாத்தா ஹைலைட். நம்ம அந்த மெழுகு வச்சு பற்ற வைத்ததுலேருந்து அது அணையும் வரையில் அது நமக்கு எப்படி நம்ம வெளிச்சத்தை தன்னை அழித்து கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சமாக உதவியாக இருக்கிறதோ, அதே மாதிரி சொன்னீங்களே தாத்தா. சரிங்க தாத்தா, நான் இது தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன் தாத்தா. நம்ம எப்படி வாழ வேண்டும், நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டு கொண்டிருந்தோம். நன்றி தாத்தா. நாங்கள் இப்போதிருந்து யாருக்காருக்கு உதவியாக இருக்கிறதுக்கு, வெளிச்சமாக இருப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் தாத்தா. சரிங்க தாத்தா, இன்னும் ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. சொல்லுகிறேன். அடுத்த வீடியோவில் சொல்லுகிறேன். கடைப்பிடிப்பீர்களா? நாம் ஒரு மெழுகுவர்த்தியை போல் வாழ வேண்டும். எப்படி மெழுகு வச்சு அது தன்னை மாய்த்து கொண்டு அது கடைசி காலம் வரையில் அது தன்னை மாய்த்து கொண்டு என்று சொல்வதை விட, அது ஆரம்ப காலத்திலிருந்து அணையும் காலம் வரையில் அது மற்றவர்களுக்கு எப்படி உதவியாக வெளிச்சமாக இருக்கிறதோ, அதே மாதிரி நாமும் மற்றவர்களுக்கு ஒரு உதவிக்காரங்களாக இருக்க வேண்டும், உபயோகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த மெழுகுவர்த்தி மற்றவங்களுக்கு உபயோகமாக இருந்தது. அதே போல் நாம் இருக்கிறோம். நாம் பிறந்தோம், கண்டிப்பாக இறக்கப் போகிறோம். அதற்குள்ளே பல நல்ல காரியங்களை நாம் செய்து கொண்டே நமது வாழ்நாளை கழிக்க முயல வேண்டும். இதுதான் இந்த காலை நேரத்திலே தாத்தா உங்களுக்கு கொடுக்கும் ஒரு சிந்தனை, ஒரு யோசனையாக எடுத்துக்கொள்ளுங்கள், அறிவுரையாக எடுத்துக்கொள்ளுங்கள்.